ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடிய லில்லிப்பூ செடி எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய சிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்ச நாளாகவே இந்த லில்லிப்பூ செடியை பற்றி சொல்லுங்கள் சிஸ்டர், வச்சுருந்தீங்க, இப்போ வீடியோலேயே காட்ட மாட்டேங்கிறீங்க, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த பதிவு. நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு நான் கொண்டாந்து வச்சப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இலைகள் இருந்தது இல்லையா, அப்போ தான் அம்மா ஊர்லேருந்து பறிச்சுட்டு வந்தேன். அங்கே குளத்தில் நிறைய இருந்தது. அங்கேருந்து பறித்து சாக்கில் போட்டு எடுத்துகிட்டு வந்து வரும்போது இந்த டப்பெல்லாம் வாங்கிட்டு வந்து இதுக்கு உள்ளே ஒரு டப்பு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. மணலுமே அங்கேருந்தே கொண்டு வந்தேன். களிமண் சொல்லுவாங்கள்ல, அந்த மண்ணில் தான் நல்லா வரும். அங்கேருந்து சாக்கில் போட்டு எல்லாமே கொண்டு வந்துட்டேன். இங்கே வந்தோடனே வச்சு விட்டேன். பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இலையாக இருந்தது, அப்படியே பறிச்சுட்டு வந்து வச்சது. அது எல்லாமே காஞ்சி அழுகிருச்சு. அதுக்கப்புறம் இது புது இலைகள் வந்தது. இது பார்த்தீங்க அப்படின்னா தாமரைப்பூ கொண்டாந்து வச்சல, தாமரைப்பூவுடைய செடி. அது 3 தண்டு. அது அப்படியே அந்த 3 தண்டுமே அப்படியே இருக்குது. அதிலிருந்து ஏதோ சின்ன சின்னதாக அரும்பு மாதிரி வந்திருக்குது. அது என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த 2 டப்பில் இருக்கக்கூடிய அல்லிப்பூ செடியில் பார்த்திங்கன்னா நிறைய அல்லிப்பூ செடி நிறைய வந்திருக்குதுங்க. கீழே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிறைய குட்டி 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 குட்டியாக செடிகள் வந்திருக்குது. மேலே இருக்கிறது எல்லாமே புதுசாக தளைஞ்சு வந்த அல்லிப்பூ செடி. இது எப்போ பூக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. நானும் ஆவலோடு இருக்கேன். நிறைய அடர்த்தியாக வரும்னு நினைக்கிறேன். நிறைய பிளான்ஸ் உள்ளே இருந்து வந்துட்டுருக்குது. பார்க்கலாம். என்னை அடுத்தடுத்து நான் எப்படியெல்லாம் வளருது அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபுல் பதிவாக கொடுக்குறேன். இருந்த அந்த பெரிய இலைகள்லாம் என்னாச்சு அப்படின்னா, கொண்டாந்து வச்ச கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா பூ வந்துருச்சு. அதாவது வச்சு விட்ட அடுத்த நாளே மொட்டோடு தான் பறிச்சுட்டு வந்திருந்தேன் இல்லையா, அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா வயலட் கலரு சாண்டல் கலர் பூ பூத்து இருந்தது. அதெல்லாம் வீடியோஸை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் நாள் அந்த பறிச்சுட்டு வந்த அந்த பழைய இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காயவும் ஆரம்பிச்சிருச்சு. அதே போல் ஊருக்கு போயிட்டேன் இல்லையா, அப்படியே வச்சுட்டு ஊருக்கு போயிட்டேன், அழுகியும் போயிடுச்சு. அதெல்லாம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன். சரி வருமோ வராதோ, வேர் மட்டும்தான் இருந்துச்சு. மறுபடியும் எதுவுமே இதில் இலைகளே இல்லை. பழைய இலைகள் எல்லாமே அழுகி போயிடுச்சு, காஞ்சும் போயிடுச்சு. வேர் மட்டும் இருந்தது. வேர் இருந்தாவே வரும்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா அந்த தாமரைப்பூ அல்லிப்பூலாம் பார்த்திங்கன்னா ஒரு துளி வேர் போட்டாலே போதும், அது அப்படியே பரவி அப்படியே ஃபுல்லாக அடர்த்தி ஆகிடும். ஏன்னா குளங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு துளி தான் போட்டு விடுவாங்க. ஒரு தாமரை விதை ஒன்று போட்டாவே ஃபுல்லாக வந்துடும். அதே போல் அல்லிப்பூவுடைய வேர் ஒன்று போட்டாலுமே ஃபுல்லாக வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலே பார்த்திங்க அப்படின்னா சரி வச்சு விடுவோம், வேர் இருக்குது இல்லையா, வந்தாலும் வரட்டும், இல்லை காஞ்சி போனாலும் போகட்டும், மறுபடியும் வேணால் பறிச்சாந்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிட்டு பார்க்குறப்போ சூப்பராக குட்டி குட்டி இலைகளாக வந்திருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இது இன்னி அடுத்து எப்போ பூக்குதுன்னு தெரியல. இது பூக்குறக்குள்ளேயும் நம்ம வீட்டுக்கு போயிடுவோன்னு நினைக்கிறேன். அங்கே பூக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோஸ் கொடுக்குறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருமே அல்லிப்பூ செடியெல்லாம் வீட்டில் வச்சு வளருங்க. அல்லிப்பூ தாமரைப்பூ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. லட்சுமி கடாட்சம் நல்லா நிறைஞ்சு இருக்கும் வீட்டில். அதுக்காக தான் இந்த செடிகள்லாம் வச்சு வளர்க்குறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.